மற்றபடி முட்டைக்காகவும் இறைச்சிக்காகவும் தான் இது வளர்க்கப்படுது. பெரும்பாலும் இதோட கோழியில் வந்து தலையில் வந்து கொண்டை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், சேவலில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்புறம் நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க. நாட்டுக்கோழிங்கிறது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது வீடுகளில் பெரும்பாலும் வளர்க்குறது தான். அது வந்து உங்களுக்கு ரொம்ப அதோட இறைச்சி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூப் போட்டு குடித்தோம்னா எத்தனையோ சளி, இருமல் எல்லாத்துக்குமே அதோட இறைச்சி வந்து நாட்டுக்கோழியோட இறைச்சி நம்ம நல்லா சாப்பிடலாம். அப்புறம் வந்து இப்போ வந்து ஆர்கானிக்கு கோழிகள்னு சொல்லி வளர்க்குறாங்க. ஆர்கானிக் கோழிகள் வந்து அதோட இறைச்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது எல்லாமே ஒவ்வொரு ரேட்டாக இருக்கும். நாட்டுக்கோழி ஒரு ரேட்டு, அதே மாதிரி இந்த கோழியும் ஆர்கானிக் கோழியும் அதோட இறைச்சியும் ஒவ்வொரு இதாக சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த கோழிகள் வந்து 6லேருந்து 7 முட்டைகள் வரையும் இடும்.